ஸ்ரீ பரசுராம லிங்கேஸ்வரர் ஆலயம், அயன்புரம். அயன் எனில் பிரம்மன். வேதத்தின் பொருள் தெரியாத காரணத்தால் முருகப்பெருமான் பிரம்மனின் படைப்புத் தொழிலை தாமே மேற்கொள்ள பிரம்மதேவன் சிவனை பூஜித்து மீண்டும் சிவனருளால் படைப்புத் தொழிலை கைவரப் பெற்ற தலம் அயன்புரம். கிழக்கு முகம் பார்த்த 5 நிலை ராஜகோபுரம். 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தொண்டை, சோழ மண்டலங்களை உள்ளடக்கிய பல்லவ ராஜ்யாதிபதி மகேந்திரவர்மனின் சிவார்ப்பணம் இத்திருக்கோயில். பல்லவர்கள் மனிதர்களுக்கு, தேவர்களுக்கு இறையருள் கிடைத்த, சக்தி கிடைத்த தலங்களை தெரிந்தெடுத்து பிற்கால தலைமுறையினர் பயனடைதல் வேண்டி கலைநய செறிவூட்டி கோயில் சமைத்தார்கள். ஆகம முறை பிறழாமல், சக்தி சிதறாமல் அடியார்களை சென்றடைய பல்லவர்கள் நிர்மாணித்ததை சோழர்களும் நாயக்கர்களும் அழகுமிளிர பராமரித்தார்கள். இப்படி 14 நூற்றாண்டுகளாக அழகுற பராமரிக்கப்பட்டு வரும் ஸ்ரீ பரசுராம லிங்கேஸ்வரர் கோயிலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 800 அனல் மின் நிலையத்தில் மின்சாரம் உற்பத்தியானாலும் நம் வீட்டு தேவைக்கான மின்சாரத்திற்கு நாம் அங்கு செல்வதில்லை. நாம் வசிக்கும் தெருவாயிலில் இருக்கும் மின்சார கம்பத்திலிருந்து மின்சாரம் பெற்றுக் கொள்வதை போல சிவபெருமான் சர்வவியாபியாய் நீக்கமர எங்கும் நிறைந்திருந்தாலும் ஆலயங்களில் தயிரில் வெண்ணெய் போல விளங்கி நிற்பர். மற்றைய இடங்களிலெல்லாம் பாலில் வெண்ணெய் போல வெளிப்படாது இருப்பர். ஆதலினால் நமது பரமபதியாகிய சிவபெருமானை அவன் அருள்பாலித்த இடங்களில், கோயில்களில் விதிப்படி சிரத்தையோடு வழிபட்டால் நாம் கேட்பது கிடைக்கும். பிரம்மன் வேண்டியபடி மறுபடி படைப்புத் தொழில் கிடைத்த தலம் இது. பரசுராமர் தன் தாயை கொன்றதினால் பிரம்மஹத்தி தோஷம் பீடிக்க இங்கு ஸ்வயம்புவாய் எழுந்த லிங்க திருமேனியை பூஜித்து வழிபட அவரின் தோஷம் நீங்கிய இடம் இது. புனித இடம், புண்ணிய ஸ்தலம். ஓம் நந்திகேஸ்வராய நமக. மூலவர் பூமி பிளந்து ஸ்வயம்புவாய் தானாக தோன்றிய லிங்க ஸ்வரூபம். வேறு எங்கும் காணாத வகையில் நீள் செவ்வக வடிவில் லிங்க திருமேனி, நெற்றியில் வட்டமாக உட்குவிந்த திலகத்துடன் காண கண்கொள்ளா காட்சி. இந்த இறை உருவை யாரும் தீண்டுதல் கூடாது. தீண்டா திருமேனி. பருவ காலங்களுக்கு ஏற்ப இத்திருமேனி நிறம் மாறும். தற்சமயம் வெள்ளை நிறமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பழுப்பு நிறமாகவும், பொன்னிறமாகவும், கருமை நிறமாகவும் 3 மாதங்களுக்கு ஒருமுறை மாறிக்கொண்டிருக்கிறதாம். இந்த லிங்கத்திற்கு இளநீர், பன்னீர், நீர், இந்த 3 தான் அபிஷேகம் செய்யப்படும். இந்த லிங்கம் தீண்டா திருமேனி. அதாவது குருக்கள் பூஜை செய்கின்ற குருக்கள் கூட இந்த லிங்கத்தை தொடாமல் பூஜை செய்ய வேண்டும். நாகபாஷான லிங்கம், அதாவது ஆதிசேஷன் இந்த லிங்கத்தை பூஜை செய்தார். ஆகவே ராகு, கேது ஆகிய எல்லா தோஷங்களும் நிவர்த்தி பெறும். பரசுராமருக்கு அவருடைய பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்த லிங்கம். ஆகவே ஆன்மீக நண்பர்கள், பக்தகோடிகள் தன்னுடைய சகல தோஷங்களும் நீங்க பெறுவதற்கு இவ்வாலயத்திலே தரிசனம் செய்து அபிஷேக பூஜைகள் செய்து தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். மற்றும் லிங்கம் காலையிலே, இவ்வாலயத்திலே காலையிலே முதலில் செய்யக்கூடிய அபிஷேக தீர்த்தத்தை பருகினால் எவ்விதமான நம் உடலில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நோயினாலும் நீங்க பெறும் என்பது கூற்று. மகா மண்டபத்தில் அடுத்து முருகப்பெருமான் சந்நிதி. வட திசையில் தென் திசை நோக்கிய வண்ணம் இருக்கும் முருகனின் இக்கோலத்திற்கு பிரம்மசாஸ்தா என்று பெயர். நின்ற கோலத்தில் 4 கரங்களுடன் மேற்கரங்களில் அக்கம்மாவையும் கமண்டலத்தினையும், கீழ்கரங்களில் அபயஹஸ்தத்திலும் ஊறு முத்திரையுமாக அருள்பாலிக்கிறார். மகா மண்டபத்தின் பிரம்மசாஸ்தாவிற்கு அடுத்த சந்நிதியில் உற்சவ மூர்த்தங்கள் அருள்பாலிக்கிறார்கள். உற்சவர்களை அடுத்து தேவார 4 கோயில் கொண்டுள்ளனர்.
மகா மண்டபத்தின் தெற்கு வாசல் மண்டபத்தில் பர்வதாம்பிகை கோயில் கொண்டுள்ளார். सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्षः सहस्रपात् स भूमिम् विश्वतो हृत्वा अत्यतिष्ठद्दशाङ्गुलम् पुरुष एवेदगुम् सर्वम् यद्भूतम् यश्च भव्यम् उतामृतत्वश्चेशानः यदन्नेनातिरोहते एतावानस्य महिमा अतोऽध्यायागोश्च पौरुषः पादोश्च विश्वाभूतानि त्रिपादस्य अमृतम् दिवे त्रिपादोर्ध्वोदयः पुरुषः. மகா மண்டபத்திற்கு எதிரே வெளிப்பிராகாரத்தில் ராஜகோபுரத்திற்கு இடப்புறம் சூரியனாரின் கோஷ்டமூர்த்தம். வெளிப்பிராகார வலத்தில் தெற்கெல்லையில் அரசும் வேம்பும் இணைந்த மேடையில் நாகர்கள் அருள்பாலிக்கிறார்கள். வெளிப்பிராகாரத்தின் மேற்கில் நின்று இரு கைகளையும் சிரசின் மேல் உயர்த்தி மனதுள் இறைவனை நினைத்து ராஜகோபுரம், கொடிமரம், மூலஸ்தான விமானத்தை ஒரு சேர தரிசித்து பிரார்த்தித்தால் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். மூலஸ்தானத்தின் புறச்சுவரில் தெற்கு முகமாய் விநாயகர் சந்நிதி, அடுத்து ஆலமர் கடவுள், அடுத்து மூலவரின் மறு உருவாய் பின்னேற்புறம் மாயவன். பிராகாரத்தின் வடவெல்லையில் பிரம்மா, சண்டிகேஸ்வரர், அடுத்து பட்டீஸ்வரர், விஷ்ணு துர்க்கை சந்நிதிகள், பிராகார வல முடிவில் ஈசனின் நேசன் கண்ணயராது கோயிலை காக்கும் கால பைரவர். நவக்கிரகங்கள் கோயில் கொண்டு அருள்பாலிக்கும் சந்நிதி. பிராகார சுற்று முடியும் தருணம் ராஜகோபுரத்தின் வடபுறம் சந்திர தரிசனம். கோயிலை பிராகார வலம் முடித்து கொடிமரம் தொழுது வடதிசை நோக்கி பணிந்தால் ஆலய தரிசனம் முடித்ததாக ஐதீகம்.
அருள்மிகு பரசுராம லிங்கேஸ்வரர் திருக்கோயில் பெரம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நடை திறப்பு காலை 6 லிருந்து 12 மணி வரை, மாலை 4 லிருந்து 8 மணி வரை.